நீங்கள் யார் என்ற சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி பார்க்க போகிறது ஆழ்மனம். நீங்கள் விழிப்பு நிலையில் இருக்கும் பொழுது உங்களோட எல்லா எண்ணங்களும் எல்லா சிந்தனைகளும் ஆழ்மனதில் பதிவிடாது. ஸோ அப்போ எந்த எண்ணங்கள் ஆழ்மனதில் பதிவிடுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சில நாட்களாகவே பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதிகமான சந்தோஷத்துலேயோ இல்லை அதிகமான துக்கத்தில் இருந்தீங்கன்னா, அந்த மாதிரியான தொடர்ச்சியாக வர ரிப்பீட்டடாக வர எண்ணங்கள் மட்டும்தான் உங்களோட ஆழ்மனதில் பதிவிடும். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இப்போ ஒரு நபர் கடன் வாங்கியிருக்காரு. கடன் கொடுத்தவர் பார்த்தீங்கன்னா, பணம் கொடுத்து வாங்குறது தான் அவரோட தொழில். அப்படி இருக்கும்போது பணம் வரல அப்படின்னா அவரோட வார்த்தைகள்லாம் ரொம்ப கடுமையாக இருக்கும், கடுமையாக நடந்துப்பார். ஸோ பணம் வாங்கினவருக்கு தெரியும் அவரை பற்றி. இப்போ நாட்கள் கிட்ட வர வர அவருக்கு பணம் கொடுக்கணும். ஆனால் பணம் கொடுக்க இவரால் பணம் ரெடி பண்ண முடியலன்னும் போது ஒரு பய உணர்வு வரும் பார்த்தீங்களா அவருக்கு. அதுதான் ஆழ்மன பதிவாக மாறும். ஏன் அப்படின்னா, அவர் என்ன செயல் செஞ்சிட்டு இருந்தாலும் சரி, அவர் இல்லை என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் சரி, என்ன மாதிரி சூழ்நிலை வசிச்சுட்டு இருந்தாலும் சரி, அவருக்கு இவருக்கு எப்படியாவது பணம் கொடுக்கணுன்ற அந்த உணர்வு மட்டும்தான் இருக்கும், பயத்தோடு சேர்ந்து. ஏன்னா பணம் கொடுக்கலன்னா அவர் திட்டிட்டு வரோ, இல்லை வீட்டுக்கு வந்துடுவாரோ, இல்லை வீட்டில் இருக்கணும் ஒரு மாதிரி தப்பாக பேசிட்டு வரோ, இந்த மாதிரியான உணர்வுகள் இருக்கும் பொழுது அந்த மாதிரியான எண்ணங்கள் மட்டும்தான் அவரோட ஆழ்மனதில் பதிவிடும். ஸோ அதனால் தயவுசெய்து எல்லாரும் உங்களோட ஆழ்மன பதிவில் பார்த்திங்கன்னா, நல்லதையே விதைங்க, நல்லதையே அறுவடை செய்வோம். ஏன்னா ஆழ்மனம் கொண்டு தான் எல்லாமே வாழ்க்கையில் இயங்குது. ஸோ நான் அது இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த இயற்கையும் இந்த பிரபஞ்சமும் உங்களுக்கு என்றைக்குமே கூடவே துணை இருக்கும். ஸோ இதான் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நன்றி, வணக்கம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.